அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் புஷ்பவள்ளி. நான் சிவகாசியில் டூ வீலர் ஓட்ட தெரியாத லேடிஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, டூ வீலர் எனக்கு ஓட்ட தெரியும், ஆனால் என்ன ரோட்டில் ஓட்டுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு மட்டும் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது என்னோடய கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் எ லைட் வெஹிக்கிள். அதாவது ரொம்ப வெயிட் கம்மியான ஒரு வண்டி எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டுங்க. அது ஓட்டுறது எப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தெருவுலையோ இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துலையோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டி பழகுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வண்டியை எடுத்து ஓட்டி பழகுங்க. வண்டியை எடுக்கும்போதே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுங்க, பயப்படாதீங்க. அந்த வண்டி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி தொட்டு பாருங்கள். ஐயையோ பயமாக இருக்கே அப்படின்னு நினச்சி தயவு செய்து அதை வண்டியை தொடாதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் லூஸ் கிளாத் ஆர் துப்பட்டா. ஏன்னா உங்களோட ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வண்டி ஓட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டி பழகுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போட்டுக்கிடணும். இப்போ சாரியோ சுடிதாரோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது, என்னால் சாரீ கட்டிட்டும் நீட்டாக வண்டி ஓட்ட முடியும், எனக்கு சாரீ கீழே இருக்கிற ஃபால்ஸ் எல்லாம் தட்டாது அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் சாரீ கட்டிட்டு எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு சாரீ கட்டினா பயமாக இருக்குது அப்படின்னா சுடிதார் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வண்டி ஓட்டும்போது காலை எடுத்து உள்ளே வைக்கையில் செப்பல்ஸ் தட்டிடக்கூடாது. ரெண்டாவது, வண்டியை ஸ்டாப் பண்ணி காலை எடுத்து வைக்கும்போதும் உங்களுக்கு செப்பல்ஸ் தட்டக்கூடாது. உங்களுக்கு எந்த செப்பல் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. மெயினாக ட்ரெஸ்ஸு செப்பல் ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டாக அந்த இதெல்லாம் போட்டோன்னா நமக்கு சரியாக வருமானு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பிரேக், ஆக்சிலேட்டர், ஹாரன், இண்டிகேட்டர். இந்த விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். பிரேக் எந்த இடத்துல பிடிக்கணும், எந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கூட்டணும் குறைக்கணும், ஹாரன் எப்படி அடிக்கணும், எந்த இடத்துல அடிக்கணும், இண்டிகேட்டர் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கீப் போத் ஃபீட் ஆன் கிரவுண்ட் வென் ஸ்டாப்டு. எப்போ நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணாலும் 2 காலையும் தரையில் ஊன்றதுக்கு பழகுங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகிட்டீங்க, ரோட்டில் ஓட்டுறதுக்கெலாம் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சௌகரியம் போல் ஒரு காலை வெளியில் வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் புதுசாக ரோட்டில் ஓட்டி பழகும்போது 2 காலையும் ஊனி பழகுங்க, சரிங்களா? ஆல்வேஸ் மெயின்டைன் அப்ரைட் பொசிஷன். எப்பயுமே வண்டியில் உட்காந்தா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து நேராக பார்த்து வண்டி ஓட்டுங்க. உங்களோட இது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். கண்ணு மட்டும்தான் சுற்றி பார்க்கணும். மிரர் பார்க்கணும், ரைட் மிரர் பார்க்கணும். தேவையில்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. எப்பயுமே நிமிர்ந்த மாதிரி உட்காந்து ஓட்டி பழகுங்க. அதுதான் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கும் அதுதான் சரியாக வரும், சரிங்களா? இதுதான் என்னோட முதல் வீடியோ. வண்டி ஓட்டுறதுல இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.